முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போன உடனே இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் முதல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் முத்துவையும் மீனாவையும் உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொல்லி டீ வடையும் காஃபியும் வாங்கி தராங்க. இவ சொல்கிறா, இது மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுட்டுக்கணும் முத்து அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சொல்லிட்டு சார் காரு அப்படின்றா. அதெல்லாம் கிடச்சிடும்பா. இந்த காலத்தில் மனைவிங்கெல்லாம் எப்போ கணவன் தப்பு செய்வான் உடனே ஏதாவது செய்து அவனை டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற மத்தியில் இவ எவ்வளோ தைரியமாக பாருக்கே போய் உன்னை நல்லவன் நிரூபிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ இவன் வந்துடுறான். யாரு சிட்டி வந்துடுறான். சிட்டி வந்துட்ட உடனே சிட்டி சொல்கிறான், 1,00,000 ரூபாய் நான் கொடுத்துட்றேன், கேஸை வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான் எழுந்துக்கிறான், சார் தப்பு செய்தவங்கள்லாம் 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு வித்ரா பண்ணிக்கினாங்கன்னா எனக்கு தேவையே இல்லை சார் அந்த பணம். அவன் ஜெயிலுக்கு போகணும், அவன் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு எழுந்துக்கிறான். அவனை சிட்டியை ஜெயிலில் போட்டுறாங்க. வெளியில் வரும்போது சத்யா நின்றுருக்கான். சத்யா பார்த்துட்டு, டேய் இது மாதிரி ஒரு திருட்டு பையனோட சேர்ந்துட்டு இருக்கியே அப்படின்ட்டு அவங்க அக்கா மீனா சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே அண்ணாமலை ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த வீடியோவை டிவியில் போடுறாங்க. டிவியில் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. முத்து குடிக்கலைன்றது நல்லா தெரிஞ்சு போயிடுது. அப்போ ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு இவக்கிட்ட ஆராத்தி சுத்த சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் சுத்துன்னு தான் சொன்னேன், உன்னை சுத்துவியான்னு நான் கேட்கல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வெடுவிடுன்னு போய் ஆராத்தி எடுத்துகிட்டு வரா. முத்துக்கும் மீனாக்கும் ஆராத்தி சுற்றி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே அண்ணாமலை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அது ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்குது. முத்து என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா மன்னிப்புலாம் கேட்காதீங்கப்பான்னு அவன் அதிர்ச்சியாக சொல்கிறான். அப்போது இவன் சொல்கிறாரு, இல்லைடா நீ குடிக்கல நான் அத்தனை தடவை சொன்னேன். ஆனால் இது மாதிரியான ஒரு மனைவியும் கணவனும் அமைகிறதுலாம் புராணத்தில் தான் அமையும். இது புராணத்துலேயும் சரித்திரத்தில் தான் அமையும். இது உனக்கு அமைஞ்சிட்டு இருக்குது. தன்னுடைய கணவனை நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக அவள் எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கா பாரு உன் மனைவி அப்படின்னு சொல்கிறான். நீ வீடியோவில் சொன்னதெல்லாம் எந்த தப்பும் இல்லைடா அப்படின்ட்டு. அப்போ மீனா போய் அவங்க விஜயா கிட்ட சொல்கிறா, என்னத்த இப்போ நான் குடிக்காரனுடைய மனைவி இல்லைன்றதை தெரிஞ்சுக்கினீங்களா அப்படின்னு அவள் கத்தரா. அவன் அப்படின்னு முறுக்கின்னு அவ போகிறா. அப்புறம் ரோகிணி கிட்ட போய், இனிமேற்பட்டு இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் சும்மா மனுஷியாக இருக்க மாட்டேன், ஏண்டி அவகிட்ட போய் அப்படி பேசுகிறா அப்படின்றா. அப்போது இவ கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறா மூணாவது மருமக. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. டேய் ஜெயிலுக்கு போயிட்டுருக்கீங்க, போய் குளிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவன் குளிக்கிறதுக்கு வரும்போது இவளை பார்த்துட்டு மீனாவை பார்த்துட்டு, நல்ல வேலை இனிமேற்பட்டு குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சாமிகிட்ட சத்தியம் வாங்காமல் இருந்தாங்களே அப்படின்னு முத்து நல்ல உங்களை அப்படின்ட்டு ஒரு கிள்ளுற. இவங்க குளிக்க போகிறாங்க. அப்புறமா பார்த்தா அன்னைக்கு சாயங்காலமே 3 பிரதர்ஸும் மேலே மொட்டை மாடியில் இருக்கிறாங்க. என்ன எங்கே ஆளை காணோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறா. என்ன பார்ட்டி தான், 3 பேரும் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நல்லா முடிஞ்சிட்டு.